நல்லா இருக்கீங்களா? இது செக்கப் வந்துருக்குன்னு சொன்னாங்க. என்ன செக்கப்? உங்களுடைய வாழ்த்துக்களோடு இப்போ கண்டிப்பா வாழ்த்துறேன். சென்னையில எத்தனை நாள் இருக்க போறீங்க? பயமா இருக்குதுப்பா. உங்களை பார்த்தா சென்னையில் எத்தனை போயிடணுமா, எத்தனை நாள் இருக்கணும்? நீங்கள் அங்கே தோட்டத்துக்கு வந்துடுங்களா? அங்கேயே இருக்குதாங்க. ஐயா, நடிகர் கமலஹாசனோட படத்தை கர்நாடகாவில் திரையிடல, நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் வந்து தமிழ்ல இருந்து பிரிஞ்சதான் கன்னடம் சொல்லி ஒரு மேற்கோள் காட்டி பேசியிருக்காரு. அதுக்கு எந்த தெரிவிச்சு அங்க திரையிடல. நான் பதில் சொல்றது நல்லா இருக்காது. ஐயா, இப்போ இப்ப கொஞ்ச நாளாவே பாமக நடக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு நிரந்தரமா ஒரு சுமூக தீர்வு எட்டப்படுமா? நீடிக்காம இருக்குமா? தேர்வு இல்லாம எதுவும் இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு தேர்வு இருக்கு. இந்த பிரச்சனைக்கு காரணமே கூட்டணியை முடிவு செய்யறதுலதான் அப்படின்னு ஒரு கருத்துட்டே இருந்திருக்கு. அதற்கான கூட்டணி பேசுவதற்கான முடிவு பண்ணுவதற்கான நேரம் இது அல்ல. கூட்டணி யார் முடிவு செய்வாங்க? நீங்க தான் முடிவு செய்வீங்கன்னு சொல்றீங்க. ஆனா அவரு அன்புமணி அவர்கள் நான் முடிவு செய்வேன் அவரும் சொல்றாரு. யார் முடிவு செய்வோம்? பேசி முடிவு செய்வோம். ஏன்னா தேர்தலுக்கு வந்து அதிமுக கூட்டணி வச்சதுன்னா இதுக்கான அடிப்படை பிரச்சனை கொண்டு போறீங்க பாருங்க. ஒளிந்து போன விஷயம் இனி நடக்க போறது பேசுவோம். ஐயா, பாமக பொறுத்தவரை தேர்தலுக்கு எப்போதுமே ஒரு வியூகம் வகுத்து தேர்தலில் கடந்த காலங்களில் சந்திச்சு வந்தீங்க. இந்த தேர்தலுக்கு ஏறக்குறைய 9 மாதம் தான் இருக்கு. இந்த நேரத்தில் இந்த சலசலப்பு ஒரு பின்னடைவு ஏற்படுத்தாது? அதாவது பின்னடைவு ஏற்படுத்துறது அது நீங்க தான் வந்து 1 2 சொல்றீங்க. பாருங்களேன், இவ்வளோ பேர் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க. என்ன வெயிலில் நிற்க வைக்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.